உங்களால் முடியாது இந்த உலகமே சொல்லலாங்க. ஆனால் அவங்க மனசு சாதிக்க முடியும்னு நினச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த செயல் வெற்றி தான். மனதின் சக்தி. இந்த காணொளியை உங்களிடம் கூறுவது உங்கள் அன்பு தோழி விஜயா. வாங்க கதைக்குள்ள போலாமா? லண்டன் நகரில் ஒரு பெண். அங்கு உள்ள காலநிலைக்கு ரோஜா மலர்கள் நன்கு வளர்ந்து வந்தன. ஆனால் அவளுக்கு மட்டும் ஏனோ ரோஜா மலர்களை பிடிக்கவில்லை. ஏன்? அனைவருக்கும் ரோஜா மலர்களின் வண்ணமும் அழகும் மணமும் மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் இவர்களுக்கு ரோஜா மலர்கள் என்றாலே அலர்ஜி. ஒரு ரோஜா பூ அருகில் இருந்தாலே இவர் கண்களில் இருந்து கண்ணீர் வரும், தும்மல் வரும், ரொம்பவும் கஷ்டப்படுவார். அதனால் இவருக்கு ரோஜா மலர்கள் அருகில் இருந்தாலே பிடிக்காது. ரோஜா மலர்களே தொடவும் மாட்டார். இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் அவருடைய அலுவலகத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளச் சென்றார். அந்த கூட்ட அரங்கில் நுழைந்தவுடன் அவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஒரு பெரிய டேபிள் நூற்றுக்கணக்கான ரோஜா மலர்களை வைத்து அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஒரு பூ அருகில் இருந்தாலே இருக்க முடியாது. இப்போது இந்த கூட்டத்தில் இவ்வளவு பூக்கள் மத்தியில் நாம் எப்படி கூட்ட இறுதி வரை இருக்கப் போகிறோம் என்று பயந்தார். ஆனால் வேறு வழியில்லாமல் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் சென்று அமர்ந்தார். பூக்களை பார்த்ததுமே அவருக்கு கண்களிலிருந்து நீர் வந்ததோடு தும்மலும் வந்தது. முகமெல்லாம் சிவந்து விட்டது. கூட்டம் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் பின்னாலிருந்து ஒருவர் எழுந்து வெளியில் செல்கின்ற போது, இந்த பூக்களை பாருங்கள், நிஜமான பூக்களைப் போலவே இருக்கின்றன என்று வியந்தபடி கூறிக்கொண்டே சென்றார். அப்பொழுதுதான் இவருக்கு தெரிந்தது, அந்த பூக்கள் உண்மையான பூக்கள் அல்ல, காகிதத்தில் செய்யப்பட்ட செயற்கை மலர்கள் என்று. இந்த பூக்கள் எப்படி எனக்கு அலர்ஜியை ஏற்படுத்த முடியும் என இவர் நினைத்த வினாடியே அவர்களுடைய முகத்தில் இருந்த சிவப்பு மாறியது. அலர்ஜி உண்டான அனைத்து அறிகுறிகளும் மறைந்துவிட்டது. இதுதான் நம் மனதின் சக்தி. ஒன்றை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்தே அது நம்மை பாதிக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.